உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்க பிடிக்கவே பிடிக்காதுன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. பிகாஸ் திஸ் வீடியோ இஸ் ஃபார் கிஃப்டிங் பர்சன். வணக்கம் மக்களே, வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் டேல்ஸ் ஆஃப் பின்னலம். இன்றைக்கி நம்ம இந்த 2 கலர் ஏன் வச்சு தான் ஒரு ப்ராடக்ட் பண்ண போகிறோம். அது என்னன்றதை பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, என் பாட்டிக்கு தான் போட்லி பேக் பண்ணேன். ஆக்சுவலி போட்லி பேக்கை விட சுருக்கு பைன்னு சொன்னால் தான் ரொம்ப கனெக்ட் ஆகுதில்ல. நிறைய ப்ராடக்ட்ஸு நம்ம தமிழ் பேரில் சொல்லும்போதே ஒரு நேட்டிவிட்டி கனெக்ட் இருக்கும். அந்த கனெக்டிவிட்டியோடு தான் எனக்கு சுருக்கு பை வேணும்னு என் பாட்டி கேட்டாங்க. நம்ம யார் கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டோம்ல. ஆனால் என்ன கொஞ்சம் லேட்டாக பண்ணுவோம். ஏன்னா இந்த ப்ராஜெக்டை நான் லாஸ்ட் இயர் ஆகஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணேன். பட் கம்ப்ளீட் பண்ணது லாஸ்ட் இயர் டிசம்பரில். ஸோ இன் மை டிஃபென்ஸ் ஐ ஹேட் ஆர்டர்ஸ் டு கம்ப்ளீட். ஆர்டர்ஸும் முக்கியம் இல்லை, க்ரோஷே பிஸ்னஸும் வச்சுன்னு கிஃப்ட் பண்ணுறவங்களுக்கு தான் என் சிச்சுவேஷன் புரியும். அப்படி யாராச்சும் இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் ஒரு ஹாய் சொல்லிட்டு போங்க. லெட்ஸ் கனெக்ட். ஓகே, லெட் மீ எக்ஸ்பிளைன் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் திஸ் சுருக்கு பை. இதுதான் நம்ம ரெஃபரன்ஸ் இமேஜ். இந்த டிசைனை தான் ரெப்ளிகேட் பண்ண போகிறோம். There is no tutorial for this design, there is no written pattern, nothing. So I had freehanded it by seeing the image. So the plan is to make a base and start increasing. ஒரு 6 to 7 inches இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு சிஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு. அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, பேஸ்க்கு ஃபுல்லாக ஆஃப் டபுள் க்ரோஷே போட்டு அதை கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணேன். அந்த ஜாஸ்மின் பாட்டுக்கு ஃபஸ்ட் பஃப் ஸ்டிச் ஒரு ரோ போட்டுட்டு அதுலேருந்து ஜாஸ்மின் ஸ்டிச் பண்ணேன். என்ன ஆச்சுன்னா, பஃப் ஸ்டிச்சை கண்டினியூஸ் ஸ்டிச்சில் போட்டுட்டேன். ஸோ வென் ஐ மேட் ஜாஸ்மின் ஸ்டிச் இட் ஸ்டார்டட் டு ஃபார்ம் ரஃபிள்ஸ் ரேதர் தேன் இன்க்ரீஸிங். ஸோ நீங்கள் இதில் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ க்ளோஸாக நிறைய ஸ்டிச்சஸ் இருக்குன்னு. நம்ம இன்னொரு ரோ பண்ணும்போது அது ரொம்ப வைட் மவுத்தாக இருக்கும். அது சுருக்கு பைக்கு நல்லா இருக்காது. ஸோ ஐ ஹேட் நோ அதர் ஆப்ஷன் அதர் தேன் அன்ராவல் இட். ஸோ 2 ரோவை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டேன். நீங்கள் நம்பலனாலும் அதுதான் நிஜம்னு சொல்கிற மாதிரி, ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா யூ ஹேவ் டு அன்ராவல் இட் இன் போத் க்ரோஷே அண்ட் இன் லைஃப். ஒரு தப்பு பண்ணிட்டோன்னு அதையே கண்டினியூ பண்ணால் ரிசல்ட் நல்லா வராது. அது எங்கே பண்ணியிருக்கோம், அது எப்படி பண்ணுன்றதை பார்த்து அன்ராவல் பண்ணி ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அதோட ரிசல்ட்ஸ் வேறு மாதிரி இருக்கும், நமக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கும். After unraveling, I started it again and so far completed this much. This is how it looks. The jasmine stitch has turned out so beautifully. I'm loving this stitch and this project as well. இந்த கலர் காம்போ கூட சூப்பராக வந்திருக்கு. ஆல் கிரெடிட் கோஸ் டு மை பிரதர் ஹூ சோஸ் திஸ் காம்போ. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கிளாசிக் காம்போ இதான். நான் ஃபஸ்ட் டைம் ஐ எம் ட்ரைங் ஜாஸ்மின் ஸ்டிச். சொதப்பன்னு தான் நினச்சேன், பட் இட் டர்ன்ட் அவுட் சூப்பர் குட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு 6 to 7 inches இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த ரோவை மெஜெண்டாவில் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ரோ வி ஆர் கோயிங் டு சேஞ்ச் த கலர் டு ப்ரௌன். ஸோ தட் 2 rows மெஜெண்டா அண்ட் 2 rows ப்ரௌன். ஏன் 2 rows வில் தான் வி ஆர் ஏபிள் டு சி அ ஜாஸ்மின் ஸ்டிச் கம்ப்ளீட்லி.
So that only. In case you need the yarn details, this is from Ganga Acrovals Cotton Delight, and the number for this magenta is COD 012, and for the brown is COD 007. The yarn is super soft, வெண்ண மாதிரி சாஃப்ட்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி சாஃப்ட்டு. இந்த சாஃப்டான யானை பார்த்தாலே I used to squeeze it. ஸோ அந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்துச்சு. Since I used cotton yarn, the jasmine stitch stands out very well. I would recommend to use cotton yarn for projects like this. ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஆர்டர்ஸ் வந்துருச்சு. ஸோ ஆர்டர்ஸ்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 6 rows and 3 times கலர் சேஞ்ச் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் சுருப்பையில். ப்ராக்ரெஸை நான் ஷூட் பண்ணலை, மறந்துட்டேன். ஸோ இப்போ வந்து ஒரு துளி பேக் சாம் அண்ட் வேறு ஆர்டர்ஸும் வந்துச்சு. அதை நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பீங்க. எனக்கு ஆர்டர்ஸ் எப்படி வருது அண்ட் க்ரோஷியா லாங் மாதிரியான வ்ளாக் வருது. ஸோ ஸ்டே டியூன்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் யூ வில் நெவர் மிஸ் எனி ஆஃப் மை வீடியோஸ். ஸ்டார்டிங்லேயே நான் சொன்ன மாதிரி தாங்க, இந்த வீடியோ கிஃப்டிங் பர்சனுக்கு தான். ஆனால் கிஃப்ட் பண்ணாதவங்க, தெரியாதவங்க கூட இவ்வளோ நேரம் பார்த்து இருந்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டில் நவ் ஃபார் எவ்ரி ஒன். ஐ வுட் ரியலி அப்ரிஷியேட் யுவர் டைம். ஸோ கிஃப்ட் பண்ண தெரியாதவங்களுக்கு ஒரு குட்டி டிப் சொல்ல போகிறேன். என்னென்னா, கிஃப்டிங் இஸ் ஈஸிங்க. என்ன கிஃப்ட் பண்ணுறதுன்னு தெரியலையா, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தி கேரக்டர், தி பிஹேவியர், தி எவ்ரி திங். அவங்களோட சின்ன சின்ன விஷயத்தை கூட நோட்டீஸ் பண்ணுங்கள். எதர் இட் பி ஃப்ரெண்ட்ஸ், லவர்ஸ், ஃபேமிலி, சிஸ்டர்ஸ், சிப்ளிங்ஸ், பிரதர்ஸ், ஹூவர் தே மேபி. அவங்களோட சின்ன சின்ன விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுங்கள். அவங்க உங்ககிட்ட பேசினதை யோசிச்சு பாருங்கள். டெஃபினெட்லி தே வுட் ஹவ் லெஃப்ட் அ ஹிண்ட் ஆன் வாட் தே லவ், வாட் தே வாண்ட் அண்ட் வாட் தே டிசர்வ்னு. ஜஸ்ட் திங்க் தட் அண்ட் கிஃப்ட் இட் தாட்ஃபுல்லி. ஒரு 10 ரூபா கிஃப்ட்னா கூட அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தாட்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தே வில் டெஃபினெட்லி கீப் தட் வித் தெம் ஃபார் எவர். அப்படி இல்லைனா கூட அவங்க உங்கள் லைஃப்பில் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுன்றத ஒரு நோட்டோ இல்லை சின்னதாக ஒரு லெட்டர் மாதிரி நீங்கள் எழுதி சென்ட் பண்ணுறதோ, வாட்ஸ்அப் நோட் ஆர் ஹேண்ட் ரிட்டன், தே ஆர் த க்யூட் திங்ஸ் தட் வில் கீப் தெம் ரிமெம்பர் ஃபார் எவர். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு திருப்பி வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி உங்களுக்கு எதுவுமே தெரிலனா யூ கேன் DM me in Insta and say about them. I would suggest you something. ஒரு நல்ல கருத்துடன் இந்த வீடியோவை நான் ரேப் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனல் அவுட்புட் அண்ட் பார்ட்டி யூஸ் பண்ணுற வீடியோ எடுத்திருக்கேன். Go and enjoy it. Until then, it's Renka signing off.